அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே விலாகில் வந்து என் பையன் வந்து இன்றைக்கி எங்கள் 2 பசங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்தில் இருக்க மால் கூட்டு போனோம். அது லீவு வேறு, எங்கேயும் கூட்டு போகிறது கிடையாது. வெயில் நேரமாக வேறு இருக்குது. அது ஃபாஸ்டிங் வேறு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்டிங் இப்போ வந்து 7 டேஸ் ஆகிடுச்சு. நேற்று 6 டேஸ் ஆகிடுச்சு. நான் நேற்று போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி போடலை. அதனால் இன்றைக்கி வந்து போடுறேன் சண்டே விலாகாக. இப்போ வந்து அதே மாலில் வந்து நல்ல ப்ளே கிரவுண்டு கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஜீஸுக்கு சின்ன பையனுக்கு வந்து கார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா கார்லேயும் ஏறி ஏறி ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு கார் கூட விடலாம எல்லா காரையும் போட்டு போட்டு திருவிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கார் ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னே தெரியல அந்த வீடு. அவனை அதை பார்த்தோன்னே பயந்துட்டான் ரொம்ப. அம்மா இறக்கி விடுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பால் விளையாடுறது அவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பால் விளையாடுறத தூக்கி போட்டு அந்த வாயில் போட்டு போட்டு எடுக்கிறான். அது வேறு பார்த்து போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்ப போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை விட்டு நகரவே இல்லை. அதுவே விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் என் பெரிய பையனா ஒரு ரேஸ் கார் ஓட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான் ஒரு கார் ஓட்டுறதுக்கு. கொஞ்ச நேரம் அவங்க விளாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 பேரும் மாறி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரே சண்டை தான், மாறி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. அப்புறம் ஹார்ஸ் ரைடு போனாங்க. ஹார்ஸ் ரைடில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கொஞ்ச நேரம். அதில் கொஞ்ச நேரம் அவன் வந்து பயந்துட்டான். திடீர்னு பயந்துட்டு ஹார்ஸை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஒரே வழியாக போச்சு. என் பெரிய பையன் வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அவன் மிக்கி மவுஸ் மாதிரி ஒரு கார் இருந்துச்சு. அந்த காரில் போய் உட்காந்துட்டு அவன் எந்திக்கவே இல்லை. மிக்கி மவுஸ் கார் இருந்துச்சு. அதில் ஏறி நல்லா ஹாப்பியாக இருந்தான். அப்புறம் ரேஸ் கார் ஒன்று இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அழகாகவே. அது ரேஸ் காருன்னு சொல்ல என்ன காருன்னு தெரியல. ரோலக் கார் மாதிரி இருக்குது. ஆனால் அதுலேயும் ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஏறி முடித்து ரொம்ப அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரி கீழே போய் ட்ரெயின் சவாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு போனோம். கொஞ்ச நேரம் அதில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குக்கு போனோன்னா அவங்க பார்க்குலேயும் ரொம்ப சேட்டை தாங்க முடியல. சவாரி பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு எல்லாம் பார்க்குலேயும் ரொம்ப சேட்டை. அது சர்க்கிளில் ஏறி மேலே ஏறி அங்கேயும் இங்கேயும் ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த பார்க் அழகாக இருக்கும். கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம அது அப்படியே சர்க்கிளில் 3 சர்க்கிள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வே இருக்குது, அந்த பக்கம் ஒரு வே இருக்குது. மாறி எல்லா வேலையும் போயிட்டு அசலாம் வந்துக்கிட்டே இருந்தோம். அஜீஸும் அதில் ட்ரை பண்ணலான்னு நினச்சான். அதனால் அவனால் முடியலை. எல்லா பக்கமும் ஏறி போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அஜீஸ் வந்து அவங்க வாப்பா கூட வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பா வந்து ஊஞ்சலில் கூட்டு போய் நல்லா ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை விட்டு நகரவே மாட்டேன்ட்டான். அவன் கீழே விழுவ போகிறோன்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். அவன் ஆட்டு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சீசாவில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அஸ்லாம் சர்க்கிளை விடவே இல்லை பெரிய பையன். அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருந்து கடைசியாக வந்து அஜீஸ் வந்து சர்க்கிளில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி விட்டுவோம். அவனே தானாக வந்துட்டான். அப்புறம் ஒரு ரவுண்டு ரோலர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அதில் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அவங்க அப்பா வந்து பிடிச்சி அஜீஸையும் அஸ்லாமையும் மாறி ஆடி விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து திருப்பியும் அந்த ரோலர் விட்டு இறங்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போக மனசே இல்லை. அப்புறம் சீசாவில் ஏறி உட்காந்துட்டு ஒரு பக்கம் அவன் உட்காந்துட்டான், ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டான். ஆட்டி விட்றதுக்கு முடியாமல் இப்போ 2 பக்கமும் ஒரே ஆளை ஓட்டி வச்சுட்டு அப்புறம் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலில் போய் சாண்ட்விச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிட்ருந்தோம். என்னை சாப்பிட சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் ஃபிங்கர் சிப்ஸ் எடுத்துகிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் எனக்கு ப்ளூ கோலும் சாண்ட்விச் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஃபாஸ்டிங் முடிஞ்சு போகிறதுனால ரொம்ப இதாக இருக்கிறதுனால அது மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஆரம்பிச்சிட்டோம். இதோட இந்த விலாக் முடியுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் அஸ்லாம் அசீஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.